பொங்கல் பண்டிகை ஒட்டி அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களின் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வெற்றி தேர்ந்துள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கென்று சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்து 5 சிறப்பு ரயில்களுக்கான அந்த முன்பதிவு இன்று காலை 5 மணிக்கு தொடங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி தாம்பரம் மார்க்கமாக 12ஆம் தேதி, 19 மற்றும் 26 ஆகிய 3 தேதிகளிலும் தாம்பரம் திருநெல்வேலி இடையிலேயும், அதே போன்று 13, 20, 27 ஆகிய 3 தேதிகளும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தாம்பரமிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும், அதே போன்று கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரம் வரையிலும் என 13 மற்றும் 14ஆம் தேதி சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாகர்கோயிலிற்கு 12ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் 2 தினங்களுக்கு, அதே போன்று மறுமார்க்கத்தில், அதாவது நாகர்கோயிலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு 13ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் என சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் 10ஆம் தேதி, 12 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கும், 11, 13, 18 ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும், இந்த சிறப்பு ரயில்கள் திருச்சி இடையே மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக இந்த பொங்கல் பண்டிகை செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு ரயில்கள் ரயில் நிலைய கவுண்டர்கள் மூலமாகவும் IRCTC என்ற இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில், அந்த முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த சிறப்பு ரயில்களுக்கான அந்த முன்பதிவு டிக்கெட்டுகள் முழுவதுமாக விற்று தீர்ந்ததாக தெற்கு ரயில்வே தற்பொழுது அறிவித்திருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.